نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாள நிகரில் அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை எவர்கள் எல்லாம் கொள்கை உறுதியோடு வாழ்ந்து குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து கொள்கை சகோதரர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரலும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு அமர்விலே மரணத்தை எதிர்பார்த்த ஒரு மூமின் அவனுடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மூமின் இந்த மண்ணிலே எவ்வாறு தன்னை அமைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை எந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், மரணம் என்பது எப்படி அமையும், அது எந்த ரூபத்தில் வர இருக்கின்றது என்பவைகளை பற்றி சுருக்கமாக இந்த இடத்திலே விளங்கிக் கொள்வதற்காக நான் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்புக்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, பேசுகின்ற என்னுடையவும் கேட்கின்ற உங்களுடையவும் இலக்கு சத்தியமாக மறுமைதான். நாங்கள் எங்களிடையே ஏற்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், நீதியாக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும், எதுவென்று சொன்னாலும் நாளை மௌத்துக்கு பிறகு அதனை தீர்த்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை எம்மிடத்திலே இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, உண்மையான ஒரு பூமியினுடைய இலக்கு நாளை அல்லாஹ்வுடைய வானம் பூமியோலை விசாலமான சுவனத்தில் பிரவேசிக்க வேண்டும், அந்த சுவனத்தில் சுதந்திரத்தை அடைய வேண்டும், அந்த மணலிலே விளையாட வேண்டும், அங்கிருக்கின்ற ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய கண்ணலைகளை அடைய வேண்டும், அங்கே இருக்கின்ற அருள்மிகு பாக்கியங்களை பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடையவும் ஆசையாக இருக்கின்றது. மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மூமின் அவனுடைய இலக்கு அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் கால் பதிக்க வேண்டும் என்பதுதான். அன்புக்கினியவர்களே, இந்த சுவனம் இருக்கின்றதே, இது அதனுடைய இன்பங்கள் எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தாலும் இப்படி இருக்குமா என்று சிந்திக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அருட்பாக்கியத்தை அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அருமை தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆத்துல் இபாதிய சாலிஹீன் மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத். என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற சுவனம் இதுவரைக்கும் எந்த கண்ணும் கண்டில்லை, எந்த காதும் கேட்டில்லை, எந்த உள்ளத்தாலும் கற்பனை கூட பண்ண முடியாது, அதுதான் சொர்க்க வாழ்க்கை என்று நபியார்கள் சொன்னார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, ஒரு மனிதன் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகின்றானாம். கடைசியாக சொர்க்கத்துக்கு போகின்றவனை நான் அறிவேன் நபியார்கள் சொல்லுகின்றார்கள். நரகத்திலே இருந்து தவண்டு 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 வருகின்றான். உங்களுடைய இலக்கு மரணத்துக்கு பிறகு சொர்க்கம். மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமின் சொர்க்கத்தில் கால் பதிக்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, தவண்டு தவண்டு வருகின்றானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், உன்னை சொர்க்கத்தில் போட போறேன். அந்த மனிதன்
வெகுண்டெழுந்து அல்லாஹ்க்கு முன்னால் நின்று, ரப்பே என்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப போகின்றியா, சொர்க்கத்தை போய் பார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானா. இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கின்றார் ரஹ்மத்துல்லாஹ். இந்த அடியான் சொர்க்கத்தை போய் பார்க்கின்றானாம். பார்த்துவிட்டு வந்து சொல்லுவானாம், ரப்பே சொர்க்கம் முழுவதுமாக நிரம்பி வழிகின்றது, மீண்டும் பார். மீண்டும் வந்து நிரம்பி வழிகின்றது, மூன்றாவது தடவை நிரம்பி வழிகின்றது, இடமே இல்லை என்று சொல்லுகின்றானாம். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், இன்னலக்க மிஸ்ரு துன்யா வஅஷ்ரத்து அம்சாலிஹா, உனக்குரிய சொர்க்கம் நான் உனக்கு சொர்க்கத்தை தருகின்றேன், அது இந்த உலகத்தை போல இல்ல, அஷ்ரத்து அம்சாலிஹா இந்த உலகத்தை போல் 10 மடங்கு, சுப்ஹானல்லாஹ், இலங்கையை போல அல்ல, உலகம் உலகத்தை போல 10 மடங்கு விசாலமான சொர்க்கத்தை கடைசியாக நரகத்திலிருந்து தவண்டு தவண்டு வந்து கடைசியாக போகின்றவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால், அதற்கு முன்னர் சொர்க்க பிரவேசம் செல்லுகின்றவர்களுக்குரிய நியமத் எப்படி இருக்கும் என்பதனை எந்த கண்களும் கண்டது கிடையாது, எந்த காதுகளும் கேட்டது கிடையாது, எந்த உள்ளத்தாலும் சிந்திக்கவும் முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையை இலக்காக கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மூமின் இந்த மண்ணிலே எதை செய்தாலும் இது அல்லாஹ் விரும்புவானா, இது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புவார்களா, இது குர்ஆன் சுன்னாவுக்கு நேரானதா, குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்டதா, இது சஹீஹான செய்தியா, இது பித்அத்தா, நூதன அனுஷ்டானமா, நான் செய்வது அல்லாஹ் விரும்பக்கூடிய தூதர் விரும்பக்கூடிய செயலா என்று எந்த நேரத்திலும் நினைத்து வாழ்பவனாக இருப்பான். எந்த நிமிடம் எனக்கு மரணம் வரலாம், எந்த நேரத்திலும் எனக்குரிய மௌத் எனக்கு வந்து விடலாம், நான் எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எப்படி மரணத்தை அனுபவிப்பேன் என்பது எனக்கு தெரியாது என்ற உணர்வு மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமியினுடைய உள்ளத்திலே இருக்கும். அன்பிற்கினிய சகோதரர்களே, எமக்கு முன்னர் வாழ்ந்த சான்றோர்கள், சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், இவர்கள் எல்லோரும் உள்ளங்களை பண்படுத்துவதில் கூடுதலான முயற்சிகள் மேற்கொண்டார்கள். இனி இல்லை என்ற அளவுக்கு பாரிய முயற்சிகள் எதற்கு மேற்கொண்டார்கள்? 250 கிராம் கூட பாரம் இல்லாத ஒரு கையை பொத்தினால் இந்த கையுடைய கை முஷ்டி என்போமே, இது எந்த அளவோ இது போன்று ஒரு சிறிய அமைப்பிலே இருக்கின்ற இந்த இருதயத்தை பண்படுத்துவதற்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். வரலாறு அப்படித்தான் சொல்லுகின்றது. மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மூமின் தன்னுடைய செயல்களை ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்பான். அடிக்கடி அடிக்கடி முஹாசபத்து நஃப்ஸ், சுய பரிசோதனை செய்வான். நான் இந்த இடத்தில் இருந்தேன், 4 பேர் என்னை புகழ்ந்து பேசினார்கள், எனக்கு கர்வம் வந்ததா, திமிர் வந்ததா, நான் என்ற உணர்வு வந்ததா, இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டதா, நானும் திருப்பி அதற்கு ஏதேனும் சொல்லிவிட்டேனா என்று அவன் அடிக்கடி யோசிப்பான். தற்செயலாக வேணும் தன்னுடைய செயலில் முகஸ்துதியை கண்டால், தன்னுடைய செயலில் சற்றேனும் முகஸ்துதி கலந்திருப்பதை கண்டுவிட்டால், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், ஷிர்க்குக்குரிய ஒரு வேலையை செய்து விட்டேன், ரியா, முகஸ்துதி, அது ஒரு சிறிய சிறுக்கு, என்னை காப்பாற்று என்று பிரார்த்திக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். என்னை விட எத்தனையோ மடங்கு சிறந்த நபிமார்கள் இந்த மண்ணிலே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, உள தூய்மையோடு செய்வதற்கு மிகப்பெரிய ஜிஹாதுகள் செய்தார்கள். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை விட பல மடங்கு மேன்மையானவர். கஅபத்துல்லாவை கட்டி முடிக்கிறார். கஅபத்துல்லா கட்டப்பட்டு விடுகின்றது, தூண்கள் உயர்ந்து விடுகின்றது. வைத் யர்ஃப இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்து விட்டார்கள். இப்பொழுது இந்த இப்ராஹீமும் இந்த இஸ்மாயிலும் அலைஹிஸ்ஸலாம் இல்லை என்றால் இந்த கஅபத்துல்லா உயர்ந்திருக்காது என்று மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக, ரப்பே இந்த பணியை எம்மிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக என்று அந்த உன்னதமான மனிதர் பிரார்த்தித்ததை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. உண்மையான ஒரு கொள்கைவாதி, மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமின் எதை செய்தாலும் ஒரு கணம் சிந்திப்பான், நான் மௌத்துக்கு உண்மையிலே தயாராக இருக்கின்றேனா, இந்த நிமிடம் என்னுடைய ரூ கைப்பற்றப்பட்டால், நான் இந்த நிமிடம் மரணித்து போனால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்திருக்கின்ற செயல் என்ன இருக்கின்றது, முகஸ்துதி என்னுடைய வாழ்க்கையிலே கலந்திருக்கின்றதா, இறை திருப்திக்கு பகரமாக மக்களுடைய திருப்தியை நோக்காக கொண்டுதான்
நான் சேவை செய்கின்றேனா? அவன் ஒரு அழைப்பாளனாக இருந்தால், செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஒரு கொடைவள்ளலாக இருந்தால், மஸ்ஜிதுகளிலே ஜும்மாக்களுக்கு ஏனைய புரோகிராம்களுக்கு மௌலைமார்களை தயார்படுத்துகின்றவராக இருந்தால், மஸ்ஜிதை நிர்வகிக்கின்ற தலைவராக இருந்தால், ஊரிலே ஒரு உன்னதமான போஸ்டிலே கௌரவமானவனாக இருந்தால், எதுவாக இருந்தாலும் நான் செய்கின்ற சேவைகள் நூடாக இறை திருப்தியை நாடுகின்றேனா, மக்களுடைய அபிலாசையை நாடுகின்றேனா, மக்கள் புகழ வேண்டும் என்று யோசிக்கின்றேனா, அல்லாஹ்வுடைய புகழை நோக்குகின்றேனா என்று அடிக்கடி 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 தன்னை சுய விசாரணை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதனை வரலாறுகள் நமக்கு துல்லியமாக சொல்லித் தருகின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி, ஒரு கண்ணியமான மனிதர், மக்காவிலே கோடீஸ்வரர். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வ செழிப்போடு வாழுகின்றார். நோன்பு திறக்கின்ற நேரம் உணவு கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகின்றது. சாப்பாட்டை பார்த்து கொண்டு கண் கலங்கி அழுகின்றார். கண் கலங்கி கண்ணீர் ஓடுகின்றது. பெரியவரே, உண்ணுங்களே, ஏன் அழுகின்றீர்கள்? இல்லை, எனக்கு இந்த நேரத்திலே முஸ்அப் இப்னு உமைரை நினைவுக்கு வருகின்றது. குத்தில முஸ்அப் இப்னு உமைர் வஹுவ கைரும் மின்னி. மரணத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மூமினுடைய உணர்வலைகள் இப்படி இருக்க வேண்டும். இவர் எவ்வளவு சிறந்த நபித்தோழர் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பான நபித்தோழர். அவருடைய உணர்வு என்ன? என்னை விட சிறந்த முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், ஷஹீதானார். குஃபின ஃபீ புர்தத்தின், ஒரு போர்வையால் கஃன் செய்யப்பட்டார். இன் குத்திய ரஸஹு பதத் ரிஜ்லாஹு, தலையை மூடினால் கால் வலியாகுது, காலை மூடினால் தலை வலியாகுது. என்னை விட சிறந்தவர் அல்லவா? வகுத்தில் ஹம்சா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹுவ கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவர். அவர் ஷஹீதானார், அவர் என்னை விட சிறந்தவர். சும்ம பிசுத்தன துன்யா மா புசித், இன்று உலகம் நீங்கள் பார்க்கின்ற அளவுக்கு விசாலமாக்கி விரிவாக்கி திறந்து விடப்பட்டிருக்கின்றது. வகத் ஹஸீனா அன் தகூன ஹஸனாத்துனா உஜ்ஜிலத் லனா. சுப்ஹானல்லாஹ். இதுதான் உணர்வு. மூமினுடைய உணர்வு இப்படித்தான். நாங்கள் அஞ்சுகின்றோம். அன்று நாங்கள் பட்ட சிரமங்களுக்கு, அன்று நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, அன்று ஏகத்துவத்தை வளர்ப்பதற்கு நாங்கள் கொடுத்த உயிர்களுக்கு, மனைவிகளை விதவைகளாக்கி அனாதைகளாக்கி அகதி வாழ்க்கை வாண்டு குர்ஆன் சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்கு கஷ்டப்பட்ட நாங்கள் இந்த உலகத்திலே எல்லாம் கொடுக்கப்பட்டு நாளை மறுமையில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ? என்னை விட சிறந்த முஸ்அப் போய்விட்டார். தலையை மூடினால் காலை, காலை மூடினால் தலையை மூட முடியாத நிலைமையில் அந்த முஸ்அப் போனாரே. இதுக்கு இரண்டு சொல்லக்கூடிய புட்களை காலுக்கு இட்டு பிடவையால் தலையை மூடி அடக்குங்கள் என்று சொன்னார்களே நபிகளார். அந்த ஹம்சாவை விட, அந்த முஸ்அபை விட ரலியல்லாஹு அன்ஹு இந்த அப்துல் ரஹ்மான் தரத்தில் குறைந்தவன் இருந்தாலும் பட்ட தியாகங்களுக்கு உலகத்திலே கிடைத்து மறுமையில் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அந்த பெரிய மனிதர் சொன்னார் என்பதனை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்து அது இந்த நேரம் வரலாம், அடுத்த செகண்ட் வரலாம் என்று நினைக்கின்ற ஒரு இறை விசுவாசி அவன் தன்னுடைய வாழ்வை எந்த நேரமும் திசை திருப்பி பார்க்க வேண்டும். பயணித்துக் கொண்டே இருப்பான். அவனால் பல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கும், பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கிராமமாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பார்கள். பாரிய மாற்றங்கள் அவன் மூலம் ஏற்பட்டிருக்கும். அவனுடைய பணத்தால், அவனுடைய எழுத்தாற்றலால், அவனுடைய பேச்சாற்றலால், அவனுடைய ஆள்பலத்தால், அவனுடைய அரசியல் பலத்தால் எதுவோ என்றெல்லாம் இஸ்லாம் கொடிகட்டி பறந்து வளர்ந்திருக்கும். டக்கண்டு அவசரமாக மனதில் சீர்தூக்க வேண்டும் என்று தெரியுமா? இவைகளை எல்லாம் யாருக்காக செய்கின்றேன்? எனக்கு அடுத்த செகண்ட் மௌத்து வந்துவிட்டால் உண்மையிலே உணர்வோடு செல்லுகின்ற நிலைமையில் நான் இருக்கின்றேனா என்பதனை அவன் பார்க்க வேண்டும் என்பது ஒரு உண்மையான ஒரு கொள்கைவாதியுடைய, மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமினுடைய உணர்வலைகளாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு மரணத்தை நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு எம்மிலே மாற்றங்கள் ஏற்படும். எத்தனையோ உரைகள் கேட்கின்றோம், எத்தனையோ சீடிகள் பார்க்கின்றோம், எத்தனையோ இஜ்திமாக்களுக்கு கலந்து கொள்கின்றோம். வாராந்த பயான்கள் என்று
வாராந்த ஜும்மாக்கள் என்று நாளாந்த மஸ்ஜிதிலே நடக்கின்ற இசாவுக்கு பிறகு சுபஹுக்கு பிறகு நடக்கின்ற பயான்கள் என்று நிறையவே கேட்கின்றோம். ஏனெம்மிலே மாற்றம் வருவதில்லை. மரணத்தை பற்றி ஆழ்மன பதிவு நம்மிடத்திலே இல்லை. ஏன் என்று நாம் அதே நிலைமையிலே இருக்கின்றோம். கொஞ்சமேனும் மாறுவதற்கு ஏன் நாம் முயற்சிக்கின்றோம் இல்லை. மரணம் சம்பந்தமான அந்த உணர்வு எம்மிலே இருந்து மங்கி போகின்ற நிலைமையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, உலகத்திலே பல நூறு பல கோடி கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. தலையிலே மண்டையோட்டை கலட்டி மூளையை வெளியிலே எடுத்து மூளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகின்ற காலம், கண்ணை வெளியிலே கலட்டி எடுத்து வைத்து கண்போலையை கண்ணை கிளியர் பண்ணி அதற்கு மருத்துவம் செய்கின்ற காலம், எந்த விதமான வெட்டுக்கொத்து இரத்த காயங்களும் இல்லாமல் ரேசர் கதிர்வீச்சினூடாக இருதயம் வரைக்கும் மருத்துவம் செய்கின்ற காலம். சகோதரர்களே, எதையும் செய், உனக்கு முடியும் என்றால் பன்புது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த் பன்புது லா தன்புதுன இல்லா பிசுல்தான். முடியுமானால் உனக்குள்ளே ஒரு பவரை எடுத்துக்கொண்டு வானத்தின் தொங்கலை, வானத்தை நீ தாண்டி செல்லு, வானத்தின் கோடிகளை நீ அடை. அல்லாஹ் சொல்லுகின்றான், சந்திர மண்டலத்தில் கால் பதிக்க உன்னால் முடியும். அதற்கு மேல் இன்னும் சாகசங்கள் உன்னால் புரியலாம். பூமிக்கு கீழும் சாதாரண அடிக்குடக்கு போகலாம். ஆனால் உனக்கு எதனைத்தான் நீ செய்தாலும், மண்டையோட்டை கலட்டி மூளையிலே எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும், கண்ணை கலட்டி வைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும், இரத்த காயங்கள் இல்லாமல் ரேசர் கதிர்வீச்சினுடன் செயற்பட்டாலும், சுருக்கு விழுந்து போகின்ற முகத்தின் தசைகளை எல்லாம் நிமிர்த்துவதற்கு கிரீம் வகைகளை நீ கண்டுபிடித்தாலும், உன்னுடைய உடம்பிலே பொலிவை ஏற்படுத்துவதற்குரிய சாதனங்களை எல்லாம் நீ கண்டுபிடித்தாலும், ஒரு நாள் முன்னால் மரணத்துக்கு மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. நாம் தான் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். நஹ்னு கத்தர்னா பைனகுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். நாங்கள் தான் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். சேலஞ்ச், அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி காட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விட்டு சொல்லுகின்றான், உன்னால் முடியுமானால் வேண்டியதையெல்லாம் செய்து கொள். வானத்தை தாண்டி போக வேண்டும் என்றால், சந்திர மண்டலத்தில் கால் பதிக்க வேண்டும் என்றாலும், செவ்வாய் கிரகத்தில் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பினாலும், முடியுமான பவர்களோடு வேண்டியதையெல்லாம் செய்து கொள். உன்னால் முடியுமானால் மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து காட்டு. உன்னால் முடியுமானால் மரணிக்காமல் இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டு. சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்த ஒரு மூமின், அல்லாஹ்வே சத்தியமாக இந்த உலகம் நிரந்தரம் என்று இருந்திருக்குமானால், இந்த உலகம் நிரந்தரம் என்று இருந்திருக்குமானால், அல்லாஹ்வே சத்தியமாக இந்த மண்ணில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் கடுகினுடைய நுனியளவுக்கு கூட இந்த மண்ணில் யாருக்கும் கொடுக்கப்படல. அவ்வளவு பெருசாக உலகம் கொடுக்கப்பட்ட ஒரு மாமனிதர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய மரணத்தை இல்லா தாபத்துல்லாஹ், கரையாம் பூச்சி தான் அறிவித்தது என்று அல்லாஹ் சொல்றார். அவருக்கு மரணம் என்றால் ஒவ்வொரு மூமீனும் எனக்குரிய மரணம் இரவு நேரத்தில் உறங்குகின்ற நேரத்தில் வரலாம், புனித இல்லம் கஅபத்துல்லாஹ்வில் வரலாம். ஒருவர் வருடா வருடம் ஹஜ்ஜுக்கு போறார், மதீனால மகத்தா போகணுமாம், இல்லாட்டி மக்கால மகத்தா போகணுமாம். போய் வந்து இறங்கி பாத்ரூம்ல, இலங்கை நாட்டில் பாத்ரூம் உள்ளுக்கு வச்சு அல்லாஹ் ரூஹ் எடுக்கிறான், பஸ்ஸுள்ளுக்கு வச்சு அல்லாஹ் ரூஹ் எடுக்கிறான். உலகத்தில் எதற்கும் போட்டி போடலாம், எதையும் ஜெயிக்கலாம். உலகம் அழியும் காலம் வரைக்கும் உலகத்தில் இருக்கின்ற பிரமாண்டமான சவால் மரணம் பற்றிய சவால். இந்தியாவிலே ஒரு மனிதர் மோட்டார் பைக்கிலே வருகின்றார். ட்ரெயின் போவதற்காக வேண்டி சிவப்பு லைட் பத்துகின்றது, கடவை போடப்பட்டாச்சு, எல்லா வாகனங்களும் நிற்கின்றது. இந்த மனிதர் ஹெல்மெட்டை கலட்டி தலையே சொரிந்து கொண்டிருக்கின்றார். அங்கு போடப்பட்ட கடவை எதற்கு? இதை தாண்டினா நீ மகத்தா பேத்திருவாய். சகோதரர்களே, அந்த மனிதன் ஹெல்மெட்டை கலட்டி தலையே சொருகின்றான். பிபிசியில எல்லாம் சொல்லப்பட்ட செய்தி, உலகமே அறிந்த செய்தி.
தலையை சொருகின்ற நேரத்தில் மேலால் பறந்து வந்த ஒரு பறந்து சொல்லும் ஈகிள், இது ஒரு பாம்பை போடுகின்றது. அது அப்படியே வந்து அவனுடைய தோளில் விழுந்த வேகத்தில் அவனை கொத்துகின்றது. துடிதுடித்து செத்து போகின்றான். அல்லாஹ் இதனை சொல்லுகின்றானே, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்து ஃபீ புருஜின் முஷய்யதா. எங்கதான் இருந்தாலும், கட்டப்பட்ட பாரிய பங்கருக்குள்ள இருந்தாலும், குண்டு துளைக்காத கிளாஸ் போன்ற அமைப்பிலே நீ இருந்தாலும், குண்டு துளைக்காத வாகனத்திலே நீ வீட்டிருந்தாலும், பூமிக்கு கீழுக்கு யாருமே காணாத அளவுக்கு நீ ஏசி எல்லாம் போட்டு அமைதியாக இருந்தாலும், எங்கிருந்தாலும் உனக்கென்று விதிக்கப்பட்ட மரணம் வந்தே தீரும் என்பதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எங்கு நீங்கள் விரண்டோடுகின்றீர்கள், நீங்கள் விரண்டோடுகின்ற மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கினிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால், கொள்கையினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், குர்ஆன் சுன்னாவினால் உயர்த்தப்பட்டவர்கள், ஷிர்க் பித்அத்துடைய வாசம் கூட படாதவர்கள். ஆனால் நான் நீங்கள் இந்த மண்ணிலே மூமின்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். அன்புக்கினியவர்களே, மரணம் இல்லை என்றால், மரணத்தை நாங்கள் எல்லாரும் ஏற்றிருக்கிறோம், எல்லாரும் விரும்பியிருக்கிறோம். ஆனால் பேசும் என்னுடைய கேட்கும் உங்களுடைய செயற்பாடுகள், மரணம் என்பது இல்லை என்றால் எப்படி ஒரு மனிதனுடைய செயற்பாடு இருக்குமோ, மரணத்தை மறுத்தால் ஒரு மனிதனுடைய செயற்பாடு எப்படி இருக்குமோ, மரணத்தை வெறுத்தால் ஒரு மனிதனுடைய செயற்பாடு எப்படி இருக்குமோ, அது போன்றுதான் அவன் வாழுவதை எங்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றது. நீங்கள் எல்லாரும் பங்கர்களை, கோட்டை கொத்தளங்களை, பில்டிங்களை, அடுக்குமாடி கட்டிடங்களை அமைக்கின்றீர்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக இந்த மண்ணில் வாழ்பவர்கள் போல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு பூமி இந்த மண்ணிலே நானும் நீங்களும் மரணத்தை ஏற்றிருந்தாலும், நாங்க மனதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு தீர்ப்பு போட்டுக் கொள்றோம். என்ன தெரியுமா? என்ன சொன்னாலும் எனக்கு இப்ப மௌத்து வராது. ஏன் தெரியுமா? நான் ஏண்ட பிள்ளைகளோட சேர்த்து 4-5 விதவைகளை பார்க்கிறேன், 5-6 அநாத பிள்ளைகளை பார்க்கிறேன். நான் ஒரு செல்வந்தன், என்ன நம்பி ஏண்ட குடும்பம் மட்டுமல்ல, இன்னும் 4-5 குடும்பமைக்கு அல்லாஹ் கருணையாளன், ஏண்ட ரூஹ் இப்ப எடுக்க மாட்டான். நாங்க சில தீர்ப்புகள் எங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். எப்படி? நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், தௌவா பணிக்காக வாரி வழங்குகின்றேன், நான் மட்டும் இந்த ஊருல இல்லைன்றால் தௌவா வளராது, குர்ஆன் சுன்னா வளராது, பயானுக்கு மௌலவிமார் வரமாட்டாங்க, பெரிய பெரிய பின்னடைவெல்லாம் எதிர்நோக்குவாங்க, செலவுக்கு கஷ்டப்படுவாங்க, கரண்ட் பில் கட்ட முடியாமல் போகும், ஏனைய பிரச்சனை எல்லாம் வரும், என்னை இப்ப அல்லாஹ் எடுக்க மாட்டான் நாங்க நினைச்சு கொள்றோம். சமூகத்திலே சிறந்த ஒரு பேச்சாளன், எழுத்தாளன், என்னால் மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்துக்கு ஈர்க்கப்படுகின்றார்கள், கிராமம் கிராமமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், என்னை இப்ப எடுத்தால் என்ன ஆகும், எனக்கு இப்ப மௌத்து வராது என்று நினைக்கின்றான். ஆக மொத்தத்தில் உலகிலே வாழுகின்ற எல்லோரும் ஒவ்வொருவரும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, லா யஸ்தஅഖிரூன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு செகண்ட் முந்தவும் மாட்டோம் பிந்தவும் மாட்டோம். கருவறையில் 4 மாதம் தாயுடைய வயிற்றிலே இருக்கிற நேரத்தில் ஒரு மலக்கு ஊதினானே, அதுல கடுகளவும் மாற்றம் இருக்காது. அன்புக்கினிய சகோதரர்களே, நாங்க நினைப்போம் நான் இல்லாட்டி இது இல்லைன்னு நினைப்போமே, அப்படி நினைக்கின்றதை எடுப்பதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா என்பதனை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, மரணத்தை ஏற்று வாழுகின்ற ஒரு மூமினை பொறுத்தவரை, மரணத்தை ஏற்று வாழுகின்ற அடுத்த செகண்ட் நாம் மரணிக்கலாம் என்று நினைக்கின்ற ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவன் எப்பொழுதும் தன்னுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக பயம் இருக்க வேண்டும். உங்களிலே ஒருவர் தன்னுடைய தாயுடைய கருவறையிலே 4 மாதங்கள் விந்து துளியாக, அதற்கு பிறகு இப்படி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லையே, அவன் மீது சத்தியமாக இன்ன அஹதக்கும் லயஅமல் பிஅமலி அஹ்லில் ஜன்னah, உங்களிலே ஒருவர் சொர்க்கத்துக்குரிய வேலையை செய்து கொண்டே இருப்பார், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு ஷான், அவருடைய அஜல் முந்தி அவர் நரகத்துக்கு போய் விடுகின்றார். உங்களிலே ஒருவர் நரகத்துக்குரிய வேலையை செய்து கொண்டே இருப்பார், அவர் நரகத்துக்கு மாறுக்கும் ஒரு ஷான்,
சொர்க்கவாரியின் செயலை செய்து சொர்க்கத்துக்கு போய்விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளையில் நாங்கள் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மூமினாக நான் நீங்களும் இருந்தால் இந்த ஹதீஸ் என் வாழ்வில் உங்கள் வாழ்வில் அடிக்கடி அடிக்கடி சிந்தனைக்கு வர வேண்டும். அல்லாஹ் என்னை உங்களை சத்தியத்தோடு வாழச் செய்திருக்கின்றான் என்றால் அந்த சத்தியத்தில் நானும் நீங்களும் சத்தியத்தை தேடி பிரயாணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, ஒரு மனிதர் ஒரு யுத்தகலத்திலே ஷஹீதாகின்றார். எல்லா சஹாபாக்களும் ஹனி அல்லஹு ஷஹாதா, அவருக்கு சுவசோபனம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஷஹீத் ஷஹீத் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னார், கல்லா வல்லை நஸ் முஹம்மதின் பியதி அன்ன ஷம்ல லதல்தஹிபு அலைஹி நாரா. அல்லாஹ்வை சத்தியமாக இல்லை, அவர் கனிமத் கைபர் போர்க்களத்தில் கனிமத்து பொருட்கள் பங்கிடப்படுவதற்கு முன்னர் ஒரு கைக்குட்டை அளவுக்கு ஒரு போர்வையை அபகரித்துக் கொண்டார். இதன் காரணமாக அந்த போர்வை அவர் மேனியில் நரக நெருப்பாக பத்துவதை நான் காணுகின்றேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உசைரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நேரம் தொழல, ஒரு நோன்பு பிடிக்கல, ஒரு ஜகாத் ஹஜ் ஒன்றும் இல்லை, இஸ்லாத்துக்கு வந்த செகண்ட் வாழ்க்கையே குஃப்ர், வாழ்க்கையே ஷிர்க். இஸ்லாத்துக்கு வந்த செகண்ட் உஹது கிணத்தில் கலந்து கொள்கின்றார், ஷஹீதாகின்றார். இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒவ்வொரு மூமியினுடைய உணர்வலைகளும் அவ்வாறு இருக்க வேண்டும். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய செயற்பாடுகள் எப்படி போய் கொண்டிருக்கின்றது என்பதனை நினைவில் நிறுத்துவது மிக கட்டாயம். அன்புக்கினியவர்களே, மௌத் என்பது உண்மைதான், எல்லாரும் சொல்லுவாங்க. திடீரென்று ஒரு மௌத்து, பயங்கரமான முறையில் எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட், திடீரென்று மரணித்து விட்டால் எல்லா உள்ளமும் சொல்லுது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த வயசுல மௌத்தா பைத்தாரா. அதிசயப்படுகிறோம். ஜனாசா வீட்டுக்கு மக்கள் அலைமோதுகின்றார்கள், அப்படி பெரிய கிரௌட பார்க்கலாம். ஆனால் ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் அடக்குகின்றோம். இது நாளை எனக்காக இருக்கலாம் என்ற பதிவு ஏனோ தெரியவில்லை, மனித உள்ளங்களிலே இல்லாமல் இருக்கின்ற கவலையான நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, மரணத்தை ஏற்ற ஒரு மோமீன், மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மோமீன், அவன் எந்த நேரமும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்ப வேண்டும். அருமை தூதர் ஒரு தடவை சொல்லுகின்றார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹ். அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகின்றானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹ். அல்லாஹ்வை சந்திப்பதை யார் வெறுக்கின்றானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். நபித்தோழர்களுக்கு இந்த வார்த்தை கஷ்டமாக இருந்தது. மூமின்களின் தாயிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகின்றார்கள். மூமின்களின் தாயே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருந்தால் நாங்கள் அழிந்து விட்டோம், எங்களிலே யாரும் மரணிக்க விரும்ப மாட்டார்களே, எனக்கு கண்ட மௌத்தாக விருப்பம் இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வை சந்திக்கணும்னா மௌத்தா போகணும், அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வெறுக்கிறேன் மௌத்தாகிறதுக்கு வெறுக்கணும், எங்களுக்கு கண்ட மௌத்தாகிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாங்க. மூமின்களின் தாய் சொன்னாங்க, நீங்க சொல்லுவது போன்றல்ல அதனுடைய விளக்கம், அதனுடைய தெளிவு, மரணத்தை எதிர்பார்த்த மூமினாக இருப்போம். சகோதரர்களே, இதனுடைய தெளிவு அபூ ஹுரைராவே நீங்கள் நினைப்பது போன்றதல்ல. இருந்தாலும் இதா ஷஹஸல் பஸர் வஹஷ்ரஜஸ் ஸத்ர் வதஸன்னஜத்தில் அஸாபி' வக்ஷஇருல் ஜில்த், பார்வை முழிக்க ஆரம்பித்து கண்போல உருள ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் இருந்த அதே மனைவி பக்கத்தில் இருக்கிறாள், அதே குழந்தைகள் புடைசூழ் அமர்ந்திருக்கின்றார்கள். காதோடு வாயை வைத்து வாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் கத்தி கத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதா ஷஹஸல் பஸர், பார்வை முழிக்க உருள கண்போல உருள ஆரம்பித்தாள். வல்லாஹி ஒரு நாள் உங்களுக்கும் தான் எனக்கும் தான், அது வெகு சீக்கிரத்தில் இல்லை. கண்போல உருள ஆரம்பித்தாள். இதுவரைக்கும் கண்டது மனைவி, பிள்ளைகள், உறவுகள், பக்கத்து வீட்டார்கள், இதுதான் கண்டான். இன்றைக்கு பார்க்கிறான், ஒரு புதிய ஒரு படைப்பை பார்க்கிறான், இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையிலே காணவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றை பார்க்கிறான். இப்ப அவன் உள்ளம் எல்லாம் கொந்தளிக்குது, பயப்படுது. ஏன்? இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றை பார்க்கிறேனே. இன்டர்நெட்ல போன நிறைய பார்க்கலாம். நேத்து பேஸ்புக்ல ஷஹீதா இந்தல் மவுத், ஒரு பொம்பளை மௌத்தா போன நிலைமைன்னு சொல்லி போட்டிக்கு ஒரு போட்டோ எடிட் பண்ணினாங்களா எப்படியோ
அழகான ஒரு புன்முறுவல் பசுந்த சிரிச்சு கொண்டு அப்படி ரூக ஒட்டிக்கிறார். ஒரு முஜாஹிதின் போட்டோ பார்க்கிறேன், புல்லட்ஸால தாக்கப்பட்டு அவர் ஒரு பலகையில வச்சு தூக்கி கொண்டு போறாங்க. அப்படி போற நேரம் அவருக்குரிய மரண நேரம் வருது. அவருக்குரிய மரண நேரம் அப்படி படுத்திருக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றாரு. அப்படி ஒரு சத்தம், அதோட கண் மேல போகுது, மரணித்து போகிறார். சகோதரர்களே, இது உண்மையா பொய்யா ஏதோ, ஆனால் ஒரு நாள் உங்களுக்கும் இதுதான், எனக்கும் இதுதான், எல்லோருக்கும் ஒன்று. இது இல்லை என்றால் இந்த மண்ணில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பாரே. சுலைமான் நபிக்கே கிடைக்காத நீடித்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? நீங்கள் கட்டுகின்ற வீடுகள் நிரந்தரமாக நிற்பது போன்றிருக்கின்றது என்று ரப்பு கூறுகின்றானே. அன்புக்கினியவர்களே, பார்வை முழிக்க ஆரம்பித்தால் சதர் நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்குது. கொதித்த செம்பு பாத்திரத்தில் ஓசை வருவது போன்று இழுக்கிறான் இழுக்கிறான். பக்கத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்த சத்தம் மட்டும்தான் வழியில வருது. சளி சிக்கியது போன்ற சத்தம். ஹஸ்ரஜ சதர், நெஞ்சு கொதித்த செம்பு பாத்திரம் இறைவது போன்று வந்து விட்டால் தசன்னஜத்தில் அசாபிய, விரல்களோடு கோத ஆரம்பித்து விடும். இப்படி மூட்டுவாங்க, அப்படி ஒட்டக்கிறது போன்றிருக்கும். பக்ஷைருல் ஜில், மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும். இதுவரைக்கும் காணாத ஒரு படைப்பை பார்க்கிறானே, பயப்படாமல் இருப்பானா? சிலருக்கு எல்துரிபூன வுஜூஹம் வஅத்பாரஹும், ஓங்கி பலாரண்டு முகத்திலும் விலாப்புறங்களும் அரைந்து ஹ்ருஜு அன்ஃபுஸக்கும், வெளியேற்று கொண்ட ரூக பயங்கரமாக பிடுங்கி வைக்கப்படுது. சிலருக்கு அழகான முறையில், கண்ணியமான முறையில், எந்த சிரமமும் இல்லாமல் தண்ணீர் பையிலே இருந்து வளைத்தால் எவ்வாறு சுலபமாக வருமோ அது போன்று எடுக்கப்பட்டு விடுகின்றது. அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும். அல்லாஹ் அப்படி உங்களை என்னைமாக்கி வைக்கட்டும். நல்ல உள்ளம், நல்ல மனிதன் பார்வை முழிக்கும் பொழுது, நெஞ்சு வடபடக்கும் பொழுது, மயிர்கள் சிலித்து நிற்கும் பொழுது, விரல்கள் கோல ஆரம்பிக்கும் பொழுது, நான் உன்னை சந்திக்க தயார். அதுதான் மரணத்தை எதிர்பார்த்து வாழும் மூமின். மரண தருவாயில் ஒரு மனிதர், மகன் அப்துல்லா, மகள் ஆயிஷா, மகள் ஹதீஜா, மனைவிய பாத்திமா, பெரிய மகன் மூசா, எல்லாரையும் கூப்பிடுற. எல்லாரும் பக்கத்துல, பாப்பா நான் பக்கத்துல இருக்கிறேன் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சக்கராத் நிலைமை, உணர்வு இருக்கிற நேரம். இவன் சொல்ற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அடே மகன் அப்துல்லா, இங்க என்னடா செய்றாய்? நீ வயலுக்கு போகலையா? நீ ஹார்ட்வேருக்கு போகலையா? நீ ஸ்கூலுக்கு டீச் பண்ண போகலையா? மகள், நீ உன் மாப்பிள்ளைக்கு சாப்பாட்டை போட்டு கொடு. இங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய்? ஏன் தெரியுமா? இவன் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ்ந்தான். கடைசி செகண்ட் பிரிய போகின்ற நிலைமை. செக்குக்கு இவ்வளவு சல்லி போட வைக்கிறே, இந்த சீனி மூட்டி இவ்வளவு விற்கலாமே, ஹார்ட்வேர் இந்த ஐட்டத்தை இவ்வளவு கொடுக்கலாமே, எனக்கு இவ்வளவு வர வேண்டி இருக்குதே, புலம்புகின்றான். ஏன் தெரியுமா? அவன் இந்த மண்ணில வாழுகின்ற நேரத்தில் அப்படித்தான் இருந்தான். அன்புக்கினியவர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த மூமின்களுடைய வட்டத்தை எடுத்து பார்த்தால் சிந்தாத கண்களும் சிந்தும், உருகாத நெஞ்சரைகளும் உருகும். அவ்வளவு பெரிய வரலாற்றில் சாதனை படைத்த வீரர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து மடிந்தார். ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுலைமான் நபிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆண்ட ஒரு மனிதர். அல்லாஹ் அப்படி கொடுத்து வச்சான். ஒரே தூது கோஷ்டி வருது, ஹலீஃபாவை சந்திக்க. உங்களோட ஹலீஃபாவை சந்திக்க வேண்டும். விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் சொன்னாங்களாம், இப்படி போயிட்டு அப்படியே திரும்பி நீங்க எங்களோட ஹலீஃபாவை பார்க்கலாம். எங்களோட நாட்டு ஜனாதிபதி அப்படி திரும்பி அப்படி போய் பார்க்கலுமா? என்ன பெரிய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு, எப்படி கூல நிற்க வேண்டியிருக்கும், என்ன வசதியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். இப்படியே போயிட்டு அப்படி திரும்புங்க பார்க்கலாம். வந்தவர்கள் அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பினா ஒரு மரத்தடிக்கு கீழுக்கு ஒரு உருவம் புரண்டு புரண்டு புழுதி படந்த நிலைமையில் படுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மூமின்களுடைய தலைவர் மரத்தடிக்கு கீழால் நிம்மதியான நிழலில் காற்றிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சி உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? மரணத்தை நினைத்து வாழ்ந்த மூமின். அபு லுலுஆ என்பவனால் குத்தப்படுகின்றார்கள், உணவு குடல் வெட்டப்படுகின்றது, தேனை கொடுக்கின்றார்கள், பாலை கொடுக்கின்றார்கள், தண்ணீரை கொடுக்கின்றார்கள், எல்லாம் வெளியே போகுது. ஆனால்
ஹலீஃபா, மரணத்தை எதிர்பார்த்த மூமின். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கடைசி செகண்ட் ஒரு இளைஞன் வாரான் சந்திக்கிறதுக்காக, ஹலீஃபாவை சந்திக்க. பேசிவிட்டு திரும்பி போற நேரம் மீண்டும் அழைக்கிறார். மகனே, மரணத்தை எதிர்பார்த்த மூமின், உன் ஆடையை கரண்டைக்கு மேல் உயர்த்திக்கொள், கரண்டைக்கு கீழ் ஆடை போடாத, நபிகளார் இதை வெறுத்தாங்க வாப்பா, நீ பணிய போடாத, உயர்த்திக்கொள் என்று சொல்லுகின்றார்கள். மூமின்களின் தலைவர் கடைசி நேரத்தில் தௌவா பணி, உயிர் பிரிய போகின்ற தருணம், தன் மகனை அழைக்கின்றார். இப்னு உமர், மகனே, மூமின்களின் தாயிடம் போ, நான் சலாம் சொன்னதாக சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அவருடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு இடம் இருக்கு மகனே, அது நிச்சயமாக மூமின்களின் தாய்க்குள்ள இடம் என்பது எனக்கு தெரியும். நான் சொன்னதாக போய் அந்த இடத்தில் இந்த உமர் அடங்க விரும்புகிறார், கேளும் என்று அனுப்புகின்றார். சகோதரர்களே, பெரிய செல்வாக்கோடு விரலை சொண்டினால் கியூலே நிற்கின்ற அளவுக்கு படைப்பட்டாளத்தோடு வேண்டிய வேலை வெட்டிகளை எல்லாம் வாங்கிக் கொண்டு வாழ வேண்டிய, விசிறியால் காற்றடிக்கின்ற நேரத்தில் அழகாக சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய மனிதர், ஆட்சியை விட்டுட்டு போறேனே, கதிரையை விட்டுட்டு போறேனே, மனை மக்கள் விட்டுட்டு போறேனே, பெரிய பெரிய கொளுத்த வருமானங்கள் விட்டுட்டு போறேனே, வரல. அவரோட பதிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தூதருக்கு பக்கத்தில் நான் அடங்கோணும் மகனே, போய் கேளு. இவர் வைத்து, மூமின்களின் தாயே, என்ன வாப்பா கடைசி நிலைமையில் நிற்கிறார், உங்களுக்கு அந்த இடத்தை அவர் அடங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். மகனே, உன் தந்தையை அடக்கிக்கொள், எனக்கு அல்லாஹ் வேறு இடத்தை வைத்திருப்பான். அன்புக்கினியவர்களே, உலகத்தில் மூமினாக வாழ்ந்து மடிந்தால் அவருடைய இறுதி இலக்கு அப்படித்தான் இருக்க போகின்றது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றிலே சுப்ஹானல்லாஹ் நிறைய உங்களுக்கு பார்க்கலாம். அவர்கள் மரணத்தை நினைத்து வாழ்ந்த மாமனிதர்கள் என்பதனை நாங்கள் மறந்து விடலாகாது. அன்புக்கினியவர்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரன் முசைலமாவுடைய யுத்தத்தில் ஷஹீதாகின்றார். ஹலீஃபா அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய வருகைக்காக பார்த்துக் கொண்டிருந்தால், டெட் பாடி வருது, மையத்து வருது. சபக்தனி இலல் இஸ்லாம் வ சபக்தனி இலல் ஜன்னah, இஸ்லாத்துக்கும் என்னை விட முந்தி விட்டீர், சொர்க்கத்துக்கும் முந்தி சென்று விட்டீர் என்று சொல்லி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, வரலாறு நெடுகிலும் எடுத்து பாருங்கள். நபித்தோழர்கள் அவர்கள் மரணத்தை நினைத்து வாழ்ந்தவர்கள், அடுத்த செகண்ட் எனக்கு வரலாம் என்று நினைத்தவர்கள். அன்புக்கினியவர்களே, ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வருகின்றார், யுத்தகலத்துக்கு போகின்றார், கனிமத்து பொருட்கள் பங்கிடப்படுகின்றது. கனிமத்து பொருட்களை எல்லாம் பங்கிட்டு நபிகளார் உரியவர்களுக்கு பங்குகளை கொடுக்கின்றார்கள். இந்த நபித்தோழருக்கும் கொடுக்கின்றார். அவர் சொன்னார், மா அலா ஹாதா தபிஅத், இதுக்காக வேண்டி நான் உங்களை பின்பற்றி வரல. அப்பே வந்தாய், இது உனக்குள்ள ஹலாலான பொருள், கனிமத்து பொருள் எடுத்துக்கொள், வானா, நான் இதுக்காக வரல. ஐயுர்மா இலா ஹாஉனா ஃபௌக்தல் ஃபீ சபீலில்லாஹ், எனக்கு ஒரு அம்பு இங்கு குத்தப்பட வேண்டும், அது இங்கல வரணும், நான் ஷஹீதாகணும், அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு ஷஹீதாகணும், இதுக்கு தான் வந்தேன். அன்புக்கினியவர்களே, ஜனாசாக்களை கொண்டு வருகின்ற சந்தர்ப்பம், யுத்தம் முடிஞ்சு வேற ஜனாசாக்களை கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே இந்த மனிதனும் கொண்டு வரப்படுகின்றார். யுத்தம் முடிஞ்சு போறவங்க ஒரு அம்ப வீசினாங்க, போய் திங்க குத்தப்பட்டு இங்கல வருது. அருமை தூதர் கேட்கிறாங்க, ஷஹீதுகளை கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அஹு அஹுவ, இவரா அவரே, இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி இங்கல குத்தப்பட்டு இங்கல வரணும்ட்டாரே, அவரா இவரே? ஆம் யா ரசூலல்லாஹ், ஸதகல்லாஹு ஃபஸதகல்லாஹு, அவர் அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைக்கின்றார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த மண்ணிலே வாழுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு கொள்கைவாதியும் மரணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பாப்பாக்கு மகனுக்கும் போட்டி, யுத்தத்துக்கு போறதுக்கு. என்ன போட்டி? யுத்தத்துக்கு போறதுக்கு போட்டி. பாப்பா நான் போறேன், நீங்க இருந்துக்கங்க, தங்கச்சியில பார்த்துக்கொண்டு. வான மகனே, நான் யுத்தகலத்துக்கு போறேன், நீ இருந்து உன் சகோதரிகளை பார்த்துக்கொள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்த்து 10 பிள்ளைகள், 9 சகோதரிகள். 18 வயது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
யுத்தத்துக்கு முந்திய இரவு வாப்பாவால மகன் அழைக்கப்படுகிறார். மகனே ஜாபிர் இங்க வாண்டு கூப்பிடுறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாக்கு பக்கத்துல வந்து அமர்றார். மகனே நாளை நான் உஹதுக்கு போறேன். சில நேரம் உஹதில் நான் ஷஹீதாக்கப்படலாம். வமா அரானி இல்லா மக்தூலன் அவ்வளவு மா யுக்தல் ஃபி அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ. மகனே நாளை நடக்கின்ற போரில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுள் முதலாவது கொல்லப்படுபவன் உனது தந்தை அப்துல்லாவாக இருக்கலாம். மகனே ஃபைன்னி லா அத்ருக் பாதி அஅஸ் அலைய மின்க் கைர நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகனே இந்த மண்ணில அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நான் ஆழமாக நேசிக்கின்ற ஒத்திரண்ட நீதான் வாப்பா. மகனே நாளைய தினம் நான் உஹதிலே சில நேரம் முதலாவது நான் தான் கொல்லப்படலாம். உனக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகின்றேன். எனக்கு ஒரு கடன் இருக்குது மகனே, நீ அதை அடைத்து விடு. அதே நேரம் வஸ்தௌசி பி அக்வாதிக கைரா, உன் சகோதரிகளோட நல்ல முறையில் நடந்து கொண்டு வாப்பா வசியத்து செய்கிறார். சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்தை ஏற்கின்றார்கள். தன்னை தந்தை யுத்தத்துக்கு போறார். அங்க அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. நான் என்னுடைய தந்தையின் முகத்திலே இருந்து அந்த திரையை பிடவையை நீக்கினேன். வகத் முஸ்ஸில பி, அவருடைய உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. அருமை தூதர் சொன்னார்கள், ஜனாஸாவை தூக்குங்க என்று சொன்னார்கள். அங்கிருந்த பெண்கள் அழ ஆரம்பித்தார்கள். அருமை தூதர் சொன்னார்கள், வலிமை தபிக்கி ஏமா நீ அழுகிறாய்? அவருடைய சாட்சியோ பெரியமோ யாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நீ அழுகிறாய்? மஸாத்தில் மலாயிகா துலில்லுஹு பியத்னிகத்திகா ஹத்தா ரஃபஅதுமு, அந்த ஜனாஸாவை நீங்கள் தூக்குகின்ற வரை மலக்குமார்கள் இறக்கைகள் நான் நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மரணத்தை எதிர்பார்த்த மூமின் எனது வாப்பாவை கொண்டு வைத்து அடக்கினேனா ஒரு 6 மாதம் பெய்திருக்கேன். என் மனசு இடம் கொடுக்கல. வாப்பாவோட இன்னும் ஒருத்தரை சேர்த்து அடக்கினேன். தோண்டி வாப்பா வேறையா போடுவோம் ஒரு உணர்வு வந்துச்சு. நான் கபரை தோண்டினேனா என் வாப்பாட ஜனாசா அப்பதான் அடக்கப்பட்டது போன்றிருந்தார். காதுல மட்டும் சின்னோரு மாற்றத்தை நான் கண்டேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்த களத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகின்றார்கள். மரணத்தை எதிர்பார்த்த மூமினை பாருங்கள். யுத்த களத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வருகின்ற நேரம் அருமை தூதர் அவர்கிட்ட கேட்கிறார், ஜாபிர் என்ன வேகமா போறீங்க? கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், திருமணம் முடிச்சிட்டேன். கண்ணியம் முடிச்சீங்களா? ஒரு யுவதி ஒரு குமர் பிள்ளை முடிச்சீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்ப ஒரு விதவையே முடித்தேன். ஏ ஜாபிர், ஒரு கண்ணியை முடிச்சிக்கலாமே, நீ அவளோட விளையாட அவள் உன்னோடு விளையாட சந்தோஷமா இருந்திருக்குமே. அல்லாஹ்வின் தூதரே, எனது சகோதரிகள் 9 பேர். எனது வாப்பா கடைசியாக சொன்ன வார்த்தை, சகோதரிகளை நல்ல முறையில் பார்த்துக்கொள். நான் இளம் வயதில் ஒரு பெண்ணை வீட்டுக்கு கொண்டு போனால் என் சகோதரிகளுடைய வயதை ஒத்திருப்பார்கள். யார சொல்லலாம், ஒரு விதவையை பார்த்து நான் முடித்தேன். அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்யட்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த நபித்தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலே வளர்ந்தவர்கள். எத்தனையோ வரலாறுகளை உங்களுக்கு சொல்லலாம். சஅத் இப்னு ரபீ கோடீஸ்வரர், அப்படித்தான் சுருக்கமா சொல்லலாம். ஒரு சஅத் இப்னு ரபீக்கு என்னத்துக்கு ஒரு யுத்தம்? ஏன் அல்லாஹ் அப்படி கொடுத்திருந்தான். இந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அருமை தூதர் மக்காவிலே இருந்து முஹாஜிர்களாக மதீனாவுக்கு போன நேரம் ஒன்றுமே இல்லாமல் உடுத்த உடுப்போடு அகதிகளாக மதீனாவை நோக்கி போனார்களா? மதீனாவுடைய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஆரம்பத்தில் சம்பவம் சொன்னேனே, அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு போனால் வறுமையாக இருக்கிறார். உடனே நபிகளார் அங்கிருந்த கோடீஸ்வரரோடு மக்காவில் இருந்து போன இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை இணைத்து விடுகின்றார்கள். அந்த சஅத் இப்னு ரபீ தான் சொன்னாரு, இன்னி அக்ஸருல் மாலி அன்சாரா, அன்சாரிகளிலே பெரிய சொத்துக்காரன் நான், கோடீஸ்வரன் நான் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், உனக்கு யார் விருப்பமோ
அவளை சொல்லு, நான் விவாக விடுதலை தலாக்கு விடுகிறேன், உனக்கு விருப்பமானவளை நீ பார்த்து இத்தா முடிந்ததுக்கு பிறகு முடித்துக்கொள் என்று சொன்ன ஒரு மாமனிதர் தான் அந்த சாத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏண்ட சொத்துல சரிபாதி உனக்கு தாரேன், வேணாம் கடை தெருவை காட்டு என்று சொல்லிவிட்டு போனவர் தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். இந்த சாத் பின் ரபி கோடீஸ்வரர். மதீனாக்கு ரசூலுல்லாஹ் கால் பதித்ததோடு தலைமை பொறுப்பிலே இருந்து கீழிறங்கினார். எனக்கு இந்த தலைமை போஸ்ட் ரெண்டு வேணாம், இதுக்கு போறோம் நீங்க தான் தலைவர் என்று கொடுத்தார். யாருக்கு? தலைமை போஸ்ட் நபிகளாருக்கு கொடுக்கிறார். நீங்க தான் தலைவர், உங்களுக்கு கீழே நாங்க நிக்கிறோம். அன்புக்கினியவர்களே, சஅத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்திலே பங்கு கொள்கின்றார். வரலாறு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தங்கத்தால் பதியப்பட வேண்டிய பதிவுகள். உஹது யுத்தம் முடிஞ்சு வர நேரம் அருமை தூதர் கேட்கின்றார், எனக்காக வேண்டி சஅத் பின் ரபியை, கோடீஸ்வரர் சஅத் பின் ரபியை எனக்காக தேடி வருவோர் உங்களிலே யார்? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, நான் தேடி கொண்டு வரேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் ரஅய்தஹு ஃபக்ரா மின்னி ஸலாம். ஸைத் பின் சாபித்தே, நீங்கள் சஅத் பின் ரபியை கண்டால் நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். வகுல்லஹு யகூல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப தஜிதுக். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சஅத் பின் ரபியே நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். உலக கோடீஸ்வரர் மரணிக்கின்றார். உஹது களம் மரணிக்கின்ற நேரம் அருமை தூதர் ஜனாசாக்களை பார்த்து வருகின்ற சந்தர்ப்பம், ஸைத் பின் சாபித் போய் தேடுகின்ற நேரம் அவரோ குற்றுயிராக இருக்கின்றார். வஹுவ ஃபீ ஆஹிர் ரமத் வபிஹி 70 தர்பா. ஒரு அறிவிப்புல, இன்னும் ஒரு அறிவிப்புல 80 காயங்கள், 70 காயங்களால் தாக்கப்பட்ட நிலைமையில் ஆஹிர் ரமக் அப்படின்னா சக்கராத்திர கடைசி நிலைமையில துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இருந்தார். உயிர் விடு நேரம், உயிர் விட போற நேரத்தில் பேத்து கேட்டா எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி இருக்கிறீங்க? ஐயோ என் பொம்பளைட்ட கொஞ்சம் சொல்லுங்க, என் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, என் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்க, என் பனை மக்களுக்கும் பார்த்துக்குங்க. இல்ல, நம்பினார்கள். மூமீனாக வாழ்ந்து மரணித்தால் பென்ஷன் சம்பளத்தை எதிர்பார்க்க மாட்டான். நிறைய பேர் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. எப்படி தெரியுமா? பென்ஷன் மாப்பிள்ளையா இருக்கணும். என் மகள் யூனிவர்சிட்டி முடிச்சு கிராஜுவேட் ஆயிருக்கிறாள், கவர்மெண்ட் டீச்சரா இருக்கிறாள், வார மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் உத்தியோகத்தினா இருக்கணும். சாதாரணமா ஓ லெவல் ஏ லெவல் படிச்சிருக்கிறாள், மௌலவி 7 மண்டா கவர்மெண்ட் ஜாப் போர்டு இருக்கிறத பாருங்க. பென்ஷன் நோக்கம் என்னத்தையான் தெரியுமா? மௌத்தா போனதுக்கு பிறகு கஷ்டம் இல்லாம மாதா மாதம் கிடைக்கிறத கொண்டு வாழுவதற்குரிய ஒரு வழியாம். இல்ல சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மூமின்களா நீங்கள் நானும் இருந்தால் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே கடைசி நேரத்திலே எனக்குரிய மலக்கு வருகின்றார், உங்களுக்குரிய மலக்கு வருகின்றார். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الدنيا والآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. நம்புவோம், மூமீனாக இருந்தால் மூச்சை விடுவோம். ஏண்ட பொம்புல, ஏண்ட புள்ள, ஏண்ட உம்மா பாப்பா, ஏண்ட கடை, ஏண்ட பொருளாதாரம் நம்புங்க. யாரெல்லாம் மூமீன்களாக இருந்து உயிரை விடுகின்றார்களோ கடைசி நேரத்தில் மலக்கு வருகின்றார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனம் பெறுங்க, அங்கிருக்கின்ற அருக்கொடைகளை கொண்டு நன்மாராயம் பெறுங்க. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরা. இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு நாங்க பாதுகாவலர், அங்கேயும் பாதுகாவலர். உங்களோட பிசினஸா, உங்களோட பொருளாதாரமா, புள்ள குட்டிகளா ஒன்றும் யோசிக்க வேணாம், நாங்க மாற்று வழியை ஏற்படுத்துவோம். வானவர்கள் சுபசோபனம் சொல்ல போகின்றார்கள். நல்ல மனிதனாக இருந்தார் இந்த சஅத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசி நேரத்தில் உயிருக்கு போராடுகின்ற நேரம் மனைவிக்கு செய்தி சொல்ல நினைக்கல, பிள்ளைகளை பற்றி விசாரிக்க நினைக்கல. சஅத் பின் ரபியே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்ல சொன்னார். யாரு சலாம் சொன்னதப்பா? உலக தலைவர், ஒரு கோடீஸ்வரர், யுத்த களத்தில் ஷஹீத்
அவருக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறார். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்ல சொன்னார், ஸைதே உங்களுக்கும் சாந்தி நிலவட்டும், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்க சொன்னார். நான் நல்லாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். யா ரசூலல்லாஹ், குல் யா ரசூலல்லாஹ் அஜிதுனி அஜிது ரீஹல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாடையை இந்த ஸஅத் இப்னு ரபீ நுகர்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸஅத் இப்னு ரபீ சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், என்னுடைய அன்சாரி சமூகத்தை நோக்கி சொல்லுங்கள், கண்முடியளவுக்கு கூட நபிகளாருடைய மேனியில் ஒரு காயம் வந்து விடாமல் நபிகளாரை நல்ல முறையில் கண்காணித்துக் கொள்ளுமாறு இந்த ஸஅத் இப்னு ரபீ சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று உலக கோடீஸ்வரர் ஸஅத் இப்னு ரபீ மதீனா கோடீஸ்வரர் மரணித்து போறார். சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த மண்ணில் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, சிலரை பிடித்தாலே உம்மக்கு என்று சொல்வார்கள், பாப்பட என்று சொல்லுவார்கள், திட்டும் பதுவாவும் தான். அவங்களோட வாழ்க்கையே எப்படி இருக்கும் தெரியுமா? எதை எடுத்தாலும் ஓண்ட இண்டு இழுப்பார்கள். ஏன் தெரியுமா? அவன் அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறான். சமூகத்தில் பார்த்தால் சார தூக்கி கட்டிக்கொண்டே தூஷண வார்த்தைகள், உம்மா எழுத்து பேசுவது, பாப்பா எழுத்து பேசுவது, உறவு எழுத்து பேசுவது, இது பழகிவிட்டது. கடைசி நேரத்தை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் கடைசி நேரம், நான் ஏற்கனவே சொன்னது போல, மரண தருவாயில் புடைசூழ பிள்ளைகள் இருந்தால் இங்க என்னடா செய்றீங்க, கடைக்கு போங்கடான்னு சொல்லுகின்ற நிலைமை வரும். எப்ப தெரியுமா? உலகத்தில் ரப்புக்கு கொடுக்கின்ற நேரங்கள் இல்லாத அளவுக்கு ஓடுவோம் என்றால், தொழுகைக்கு நேரம் இல்லை, ஜக்காத் கொடுப்பதற்கு கணக்கு பார்க்க நேரம் இல்லை, ஏனே வேலை வெட்டிகளை செய்ய நேரம் இல்லை. திடீரென்று உனக்கு மௌத்து வந்தா என்ன நிலைமை? காத்து ஊதப்பட்ட பலூம்போலையை போல சகோதரர்களே, எனக்குரிய மதிப்பு உங்களுக்குரிய மதிப்பு எதுவரை? இந்த உடம்பில ரூஹ் என்றொன்று இருக்கின்ற வரை. அது அடங்கிவிட்டால் நானும் தான் நீங்களும் தான். அடுத்த பதிவு மரணம், பள்ளியிலே ஜனாசா அறிவித்தல். இப்பொழுது நேரம் 8:30 மணி. நீங்களோ நானோ மரணம் என்றால் நாளை இதே 8:30 மணிக்கு இங்கு இருக்க மாட்டோம். தன்னன் தனிமையான ஒரு இல்லம், இருட்டினுடைய புகலிடம், பல வகையான நினைக்க முடியாத பயங்கரமான இடம் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அந்த இடத்துக்கு போகின்ற மூமினாக நான் இருந்தால் மண்ணிலே வாழ்கின்ற நேரம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமே. இந்த மண்ணில் எப்படி இருப்போமோ அதை கேட்டால் பார்த்தா முடிவு. ஹரம் இப்னு மில்ஹான் என்ற ஒரு நபித்தோழர் 70 காரிகளை நபிகளார் அனுப்புகின்றார்கள் அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக. 70 பேர் சும்மாவல்ல. இந்த 70 பேரை பத்தி வர ஹதீஸ் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த 70 பேரும் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். பகலானால் காலையானால் நபித்தோர்களுக்கு படித்துக் கொடுப்பார்கள். வெகு தொலைவிலே இருக்கின்ற கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்து மதீனாவிலே இருக்கின்ற ஒரு குடத்தை நிரப்புவார்கள். ரசூலுல்லாஹ் மிகவும் விரும்பினார்கள். 70 பேரை தூக்கி கொடுத்தாங்க, கூட்டி கொண்டு போவாங்க, உங்களுக்கு குர்ஆனை படிச்சு தருவாங்க. எடுத்துக்கொண்டு போனவங்க அந்த 70 பேரை கண்ட துண்டமாக வெட்டி கோரமாக கொடூரமாக கொலை செய்கிறாங்க. கொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் வாழ்க்கை எப்படி இருக்குமோ மரண தருவாயும் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். முஃமினாக வாழுவோம். அங்கே கண்டதுண்டமாக வெட்டப்படுகின்ற கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நபித்தோழர்கள் அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா அன்னா கத் பலக அன்னா, அல்லாஹ்வே யா ரப்பே இறைவா எங்களுடைய தூதருக்கு இந்த செய்தியை எத்திவை. கத் லகீனா பிக், உன்னை நாங்கள் கத் லகீனா பிக் கத் லகீனாக்க பரதீனாங்க வரதீதன்னா, உன்னை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், நீ எங்களை பொருந்திக் கொண்டாய், உன்னை நாங்கள் அப்படியே சந்தித்தோம். ரப்பே வெட்டப்படுகின்றோம், கொத்தப்படுகின்றோம், கோரமாக கொலை செய்யப்படுகின்றோம், உன்னுடைய நபிக்கு இந்த செய்தியை எத்தி வைப்பாயாக. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி இடையிலே அன்னா அஸ்ஹாபக்கும் கது குத்திலூ, உங்களுடைய தோழர்கள் அதோ கொல்லப்பட்டு விட்டார்கள். அன்ன இஹ்வானக்கும், உங்களுடைய சகோதரர்கள் அதோ கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் கடைசியாக யா அல்லாஹ் இந்த செய்தியை உன்னுடைய தூதருக்கு எத்தி வைப்பாயாக என்று சொன்னார்கள். இதோ எனக்கு செய்தி கிடைக்கின்றது என்று சொன்னார்கள். ஹரம் இப்னு மில்ஹான் என்ற ஒரு நபித்தோழர். அந்த இடத்திலே பின்னால் ஒருவன் வந்து ஈட்டியை குத்தி, முன்னால் ஈட்டி வருகின்றது, பின்னால குத்தி முன்னுக்கு வருது. அந்தரங்க வாழ்வு எப்படியோ அதுதான் கடைசி சக்கனம்.
ரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. ரத்தத்தை கையிலே தொடுகின்றார், தலையிலே தடவுகின்றார், முகத்திலே தடவுகின்றார். ரத்தம் வடிஞ்சோடுது. என்ன சொல்லி இருக்கணும்? நாசமா போனவனிகளே, ஏண்ட வாழ்க்கை சீரழிச்சிட்டீங்களடா, நல்லா இருப்பீங்களாடா, அழிஞ்சு போவீங்கடா சொல்லி இருக்கணும். ஏன்? எமது அந்தரங்க வாழ்வு அப்படித்தான். இந்த ஹரம் இப்னு மில்ஹான் ரத்தத்தை எடுத்து தலையிலும் முகத்திலும் தேய்த்துக் கொண்டு ஃபுஸ்து வரப்பில் கஅபான்னு சொல்லிட்டு சாஞ்சாரு. ஃபுஸ்து வரப்பில் கஅபாண்டார். கஅபாவின் ரத்தகம் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு சாய்கின்றார். அன்புக்கினியவர்களே, குத்தினவர் பார்த்தாரு, நான் தானே வெற்றி பெற்றேன், இவன் வெற்றி பெற்றேன் சொல்றானே, ரசூலுல்லாஹ்ட்ட விரைந்து ஓடினார். பேய்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். அன்புக்கினியவர்களே, வரலாற்றில் வரலாறு நெடுகிலும் உங்களுக்கு பார்க்கலாம். எங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் பாரிய தியாகங்களை செய்தார்கள், பாரிய சேவைகளை செய்தார்கள். கொள்கையிலே இருப்பதற்கு கூடுதலான பிரயத்தனங்கள் எடுத்தார்கள். இறுதி நேரத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்று கூடுதலான முயற்சிகள் மேற்கொண்டார்கள். எந்த செயலாக இருந்தாலும் பின்னர் சீர்தூக்கி பார்த்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம், கொலை செய்யப்பட போகின்றார். என்ன விடுங்க, 2 ரக்காத் நான் தொழணும். 2 ரக்காத் தொழுதார். தொழுது விட்டு சொன்னார், நீங்கள் மட்டும் இந்த ஹுபைபுக்கு மரண பயம் ஏற்பட்டதன் காரணமாகவே நீட்டி தொழுகின்றார் என்று நினைக்கவில்லை என்றால் இன்னும் நீண்ட நேரம் நான் எடுத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு, நான் முஸ்லிமாக கொல்லப்படும் பொழுது இதை பற்றி நான் கணக்கெடுக்க மாட்டேன், பொருட்படுத்த மாட்டேன். எந்த இடத்தில் நான் இருந்தாலும் இறைவனுக்காகவே நான் கொல்லப்படுகின்றேன். நான் கொலையுறுவது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக வேண்டி இருக்கின்ற நேரத்தில் அவன் நாடினால் துண்டிக்கப்படுகின்ற என்னுடைய உறுப்புகளில், இணைப்புகளில், மூட்டுகளில் கூட அருள் பாலிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாறை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3989 ஹதீஸாக பதிவு செய்கின்றார் என்று சொன்னால், அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த மண்ணிலே நாங்கள் வாழுகின்ற நேரம், வாழுகின்ற காலம், இந்த மண்ணிலே நாங்கள் இருக்கின்ற நேரம் மூமீனாக மரணத்தை தழுவ வேண்டும் என்ற அபாவை மனதிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை எத்தனை வரலாறுகளை உங்களுக்கு சொல்லலாம். அன்புக்கினியவர்களே, தபூக் யுத்தம் நடைபெறுகின்றது. மூமீன்களாக இருந்தால், மரணத்தை எதிர்பார்த்து வாழுவோமாக இருந்தால் இந்த வரலாறை கேளுங்கள். தபூக் யுத்தம் நடைபெறுகின்றது. மிராத் இப்னு ரபீஅ, ஹிலால் இப்னு உமையா, கஅப் இப்னு மாலிக், இந்த 3 பேர் யுத்தத்துக்கு போகல ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஒத்தரா காரணம் கேட்கிறாங்க. எல்லாரும் காரணங்கள் சொல்லி 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 வந்தால் மிராத் இப்னு ரபீஅ, கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 பேரும் சந்தர்ப்பம் வருதா? கஅப் இப்னு மாலிக்கு எல்லாரும் சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக்கே ஏதாச்சும் ஒன்று சொல்லு, ஒரு காரணத்தை சொல்லி பிறகு தௌபா செஞ்சு கொள்ளலாம். இவர் ரசூலோட முன்னுக்கு போய் நிற்கிறார். அல்லாஹ்ன்றதே, யா ரசூலல்லாஹ், நான் நல்ல பேச்சாற்றல் உள்ளவன், நான் பொய் சொல்ல விரும்பல, எனக்கு வசதி இல்லாமக்கும் இல்லை, உடல்ல பலம் இல்லாமக்கும் இல்லை, பொருளாதாரம் இல்லாமக்கும் இல்லை, எல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் ஏயோ எனக்கு வர கிடைக்கல, காரணம் சொல்ல தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அறிவிக்கின்ற வரை இவரோடு யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஒன்றுமே செய்யக்கூடாது, சமூக பகிர்ப்பு செய்யப்படுகின்றார். சகோதரர்களே, நீங்க ஊரால நீக்கம் செய்யப்படுறீங்க, எப்படி இருக்கும்? உங்களை நலவு பொல்லாப்புக்கு சேர்க்கிறாங்க இல்ல, உங்களுக்கு எதுவுமே தாராங்க இல்ல, உங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்ல, ஒதுக்கி வைக்கிற சந்தர்ப்பம். அங்கேயும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் ஜமாஅத்துக்கு பள்ளிக்கு போவார். ஃபகுந்து அக்ருஜு ஃபஅஷ்ஹுது ஸலா மஅல் முஸ்லிமீன், நான் பள்ளிக்கு போகக்கூடியவனாக இருந்தேன், ஜமாஅத்தோடு பங்கு கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். வஅதூஃபு ஃபில் அஸ்வாக், கடை தெருவில் நான் வலம் வருவேன். வலா யுகல்லிமுனி அஹதுன், ஒருத்தருமே என்னோட பேச மாட்டாங்க. எப்படி இருக்கும்? எல்லாருமே ஒதுக்கி, ரசூலுல்லாஹ் ஸலாம் சொல்றாங்க இல்ல, சஹாபாக்கள் பேசுறாங்க இல்ல, எந்த ஒரு நடனுக்கும் ஒன்றுமே இல்லை. நான் சலாம் கொடுப்பேன், ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுவேன். நபிகளார் எனக்கு பதில் சொன்னாங்களா வாய் உசும்பினாண்டு பார்ப்பேன். சலாம் சொல்லி போட்டுட்டு அப்படி ரசூலுல்லாஹ் பார்ப்பேன், வாய் உசும்பிச்சாண்டு சொல்லி தொழுகையில சலாம் கொடுத்து போட்டுட்டு நான் ரசூலுல்லாஹ் பார்ப்பேன், அவர் என்ன பார்க்க மாட்டார். நான் அவரை பார்க்காத நேரத்தில் கடைக்கண்ணால் என்ன அவர் பார்ப்பார். என்ற பதிவெல்லாம் என்ன தெரியுமா? நபிகளார் என்னோடு கதைக்காமல் இருக்கின்ற நேரத்தில் எனக்கு மௌத்து வந்து விட்டால் மரணத்தை எதிர்பார்த்த மூமின்,
நபிகளார் என்னோடு கோபித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கு மௌத்து வந்து விட்டால் அப்போ நான் ஜமாத் தொழுகை உடல்ல, நான் என் நெருங்கிய சாச்சட மகன் கதாதா அவனுடைய வீட்டு மதில ஏறி ஊட்டுள்ளுக்கு போய்த்து அவனுக்கு சலாம் சொன்னேன். அல்லாஹ் மீ சத்தியமாக என்ற சலாத்துக்கு அவர் பதில் சொல்லவில்லை. நான் சொன்னேன், கதாதா அன்சுதிக்க பில்லா ஹல் தஅலமுனி, உனக்கு தெரியுமா கதாதாவே, அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறேன், நான் அல்லாஹ்வையும் தூதரையும் விரும்புகின்றவன் என்பது எனக்கு தெரியுமா? கதாதா கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? அல்லாஹு அலம், நீ அல்லாஹ் விரும்புறியா நேசிக்கிறியா இல்லையா எனக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்னுடைய கண்கள் பீரிட்டு பெருக்கெடுத்து ஓடியது. மதீனா தெருவிலே நான் நடந்து வருகின்றேன். அதோ அங்கே ஒரு அடிமை, அந்த அடிமை மையதுல்லினி அலைய கஅப் இப்னு மாலிக், எனக்கு கஅப் இப்னு மாலிக்கை இனம் காட்டுவது யார், யார் எனக்கு கஅப் இப்னு மாலிக் இனம் காட்டுறேன்னு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவன் வந்து எனக்கு ஒரு லெட்டரை தந்தான். எப்படி ஊரால புறக்கணிக்கப்பட்டு சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு அப்போ ஜமாத்துக்கு பள்ளிக்கு போய் கொண்டிருக்கின்றார். எல்லாருமே கணக்கெடுக்காம பேசாம இருக்கின்ற சந்தர்ப்பம், பக்கத்து நாட்டு இளவரசன் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறான். அந்த கடிதத்தை என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்குது? கஸ்ஸான் மின் மலிக் கஸ்ஸான், கஸ்ஸான் அரசன் எழுதி இருக்கிறான். எப்படி தெரியுமா? அம்மா பாய், உன்னுடைய தோழர்கள் உன்னை கைவிட்டதாக அறிந்தேன். வலம் யஜலுக அல்லாஹ் பிதாரின் ஹவான் ஃபல்ஹக் பினா, உனக்கு அல்லாஹ் ஒரு நாளும் எந்த ஒரு இழிவையும் ஏற்படுத்தல. ஏன் நீ அங்கிருந்து இருக்கிறாய்? எங்களோடு வந்து சேரு, என்னோடு வந்து கை கொடுத்துக்கொள், என்னோடு சேர்ந்து கொள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. சகோதரர்களே, ஊரே புறக்கணிக்குது, யாருமே பேசுறாங்க இல்ல, கொடுக்கல் வாங்க சொல்றாங்க இல்ல, சலாம் கூட இல்ல, எப்படி இருக்கும்? இப்ப என்ன முடிவு எடுப்போம் தெரியுமா? உண்ட வண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியும், இரு நான் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறேன், இரு நான் போய் இன்னொன்று செய்கிறேன், யோசிப்போம். சகோதரர்களே, கஅப் இப்னு மாலிக் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த மூமின். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த கடிதத்தை வாசிச்சதோடு நான் சொன்னேன், வஹாதா ஐலம் மினல் பலா, இது கூட வேற முசீபத்தே, அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறானா? ஃபதயம்மம்து பிஹத்தன்னூர், அதை நான் கொண்டு போய் அடுப்புல போட்டேன். சும்மா வல்ல, 45 நாள் ஊர்ல மக்கள் பேசுறல்ல, அல்லாஹ் தூதர் பேசுறல்ல, சலாத்துக்கு பதில் இல்ல, இப்படியே இருந்தேனா 45வது நாள் மனைவியை பிரியுமாறு ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னார். உடனே நான் கேட்கிறேன், இன்ன ரசூலுல்லாஹ் யஅமுருக் அன் தஅதஸில இம்ராஅத்தக், உன்ட மனைவியை விட்டு ஓரமாகி விடுமாறு நபிகளார் சொல்லுகின்றார். நான் கேட்டேன், உதல்லுகா அம்மாதா ஆஃபல், தலாக் செல்ல சொன்னாரா, உட சொன்னாரா, இல்ல வேற என்ன செய்ய சொன்னாரா? தலாக்கா இல்லாட்டி சும்மா ஒன்று செய்ய சும்மா ஓரமா இருக்க சொன்னாங்களா? இல்ல, ஐதஸில்ஹா, அவளை விட்டு ஒதுங்கிரு, வலா தக்ரபுஹா, அவளோடு நெருங்காதே, இதைத்தான் நபிகளார் சொன்னார். நான் அப்படியே செஞ்சிட்டேன். 50வது நாள். சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கின்ற மூமின் இவர் சொல்லுவார் எப்படி தெரியுமா? என்ற பதிவெல்லாம் நபிகளார் எனக்கு தொழுவிக்காத நிலைமையில் எனக்கு மௌத்து வந்துட்டால், நபிகளார் பேசாமல் இருக்கின்ற நேரம் எனக்கு மரணம் வந்துவிட்டால் என் நிலைமை என்னாகும் என்ற பதிவுதான் எனக்கு இருந்துச்சு. 50வது நாள் ஒரு பஷீர் நன்மாராயம் சொல்பவர் வந்தார். வந்து நான் சுபஹ் தொழுகையை மாடியில தொழுது கொண்டிருந்தேன். அவர் அங்கிருந்து ஓடி வாரார். கஅப் இப்னு மாலிக், சுப செய்தி, சுப செய்தி, அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான். வால ஸலாஸத்தின் அல்லதீன குல்லிஃபு ஹத்தா யா ضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم ولنوا الا ملجا من الله الا اليه ثم تاب الله عليه. சூரத்து தௌபா 118 வசனம். அவர் வாரவர் கஅப் இப்னு மாலிக் சுப செய்தி ஓடி வந்தாரா? நான் அணிந்திருந்த சேட்டை கலட்டி சந்தோஷ பெருமூச்சு அவருக்கு அப்படியே நான் சேட்டை போட்டுட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு இருந்தது அதுதான், அதை கலட்டி அப்படியே நான் போட்டுட்டேன். ஏன்? இவர் நினைத்திருந்தால் கஸ்ஸான் மன்னனோடு போயிருந்தால் நாட்டில் சரிபாதி கிடைத்திருக்கலாம், அங்கிருந்த அரசு சபையில் முக்கியமான அங்கத்துவம் வைத்திருக்கலாம். வானம் எனக்கு கொண்டுமே தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்தி தேவை என்று அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இருந்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். இவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் புறம் இருந்தா, அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்கினான்? 3 பேர்
பூமி இவ்வளவோ விசாலமாக இருந்த நேரத்திலும் யுத்தத்துக்கு வராமல் பிற்படுத்தி வைக்கப்பட்டிருந்தார்களே அந்த 3 பேர், பூமி விசாலமாக இருந்த நேரத்திலும் அவர்களுக்கு அது இறுகி விட்டது. அல்லாஹ்வை தவிர வேறு ஒதுங்குமிடம் இல்லை என்பதனை அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். ரசூலுல்லாஹ் கிட்ட வாராரு, நபிகளாருடைய முகம் வஹுவ யப்ருக் வஜஹு மின ஸுரூர், மகிழ்ச்சியால் பிரகாசம் எடுத்துக் கொண்டிருந்தது. அப்ஷிர் பிகைரின் யௌம மர் அலைக், முந்து வலதத்துக்கு உண்ட தாய் பெற்ற நாட்கள் கடந்து போன நாட்கள்ல நல்ல நாளை கொண்டு சுப செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹ் தூதரே, உங்கள் புறம் இருந்தா அல்லாஹ்வின் புறம் இருந்தா இந்த மன்னிப்பு நான் கேட்டேன், இல்ல அல்லாஹ்வின் புறம் இருந்து என்று எனக்கு செய்தி கிடைத்தது, மகிழ்ச்சி அடைந்தேன் என்று கஅபு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமின்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் அது எனக்கு வரலாம். அந்த மரண நேரம் எனக்கு நல்ல நேரமாக இருக்க வேண்டும். வானவர்கள் சுபசோபன சொல்லக்கூடிய சிறந்த நேரமாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருளுக்குரிய மலக்குமார்கள் உயிர்களை கைப்பற்றுகின்ற இலகுவான முறையில் கைப்பற்றுகின்ற அந்த நேரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் அந்த இறுதி நேரத்தை நல்ல நேரமாக அமைத்து மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மூமீனாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மண்ணிலே விட்டு கொடுத்து சைப்புத்தன்மையோடு வாழ்ந்து மன்னித்து எதையும் அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வோடு செய்து நல்லவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து மடிக்கின்ற அந்த வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கு தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.